புதுச்சேரியில் அதிவேகமாக காரில் வந்தவர்களை தட்டி கேட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் நேற்று இரவு தனது நண்பருடன் சாப்பிட ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் காவலரின் வாகனத்தை இடிப்பது போல் வந்து நின்றது. அப்போது சப் இன்ஸ்பெக்டர் காரை ஓட்டி வந்தவரிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறாய் என்று கேட்டுள்ளார். அப்போது காரில் இருந்த ஓட்டுநர் உட்பட 2 பேர் சப் இன்ஸ்பெக்டரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை சராமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதனை கண்ட பொதுமக்கள் சப் இன்ஸ்பெக்டரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே போதையில் தகராறில் ஈடுபட்டவரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் ஒருவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் அரசியல் புள்ளியின் மகன் என கூறப்படுகிறது.